அனைவருக்கும் வணக்கம். ஃபாலோ ட்ரேட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட்டுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். வென் எவர் இந்த மாதிரி 50% ஆஃப் மொமெண்டம் இருக்கிற டேட்டில் நீங்கள் வந்து அந்த டேயை வந்து அவாய்ட் பண்ணாலே, நீங்கள் நியூ ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா அந்த டேயில் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களுடைய கேபிட்டலை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் இந்த 50% ஆஃப் மொமெண்டம் வந்து நம்மளுடைய எக்ஸ்பைரி டேயில், அதுவும் பர்டிகுலராக மந்த்லி எக்ஸ்பைரியில் வரும் பொழுது, என்னதான் நம்ம ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி மொமெண்டம் இருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட எக்ஸ்பைரி டே ஒன்லி ஃபார் மந்த்லி எக்ஸ்பைரி அப்போ ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். பட் நேற்று நம்ம சொல்லலை. 50% ஆஃப் மொமெண்டம் இருந்தாலும் கூட நமக்கு எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி அப்போ நமக்கு ஒரு மொமெண்டம் தரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இதே இடத்துல ஸ்ட்ரகிளாக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அகெயின் வந்து எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து எத்தனை டைம் வந்து டச் ஆகிட்டு அகெயின் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்னதான் ரிவர்சல் கொடுத்தாலும் கூட நம்மளுடைய வியூ வந்து அப் சைடில் தான் இருந்துச்சே தவிர டவுன் சைடில் கிடையாது. இந்த இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்து ஹையும் கட் ஆயிருந்தாங்க. ஹை கட்டான பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல. பட் லோ கட் ஆகிட்டு எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 26067.50 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து சப்போர்ட் எடுத்தாங்க. ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அதை பேஸாக வச்சு கூட நீங்கள் டேர் எடுத்துக்கலாம். அகைன் வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து இதுதான். இந்த டைமிங் கேண்டிலுடைய லோ கட் ஆனாலும் கூட எப்போல்லாம் நம்மளுடைய டைமிங் ஈக்குவல் டு நம்பர்ஸ் பக்கத்துலேயே வருதோ அதனுடைய ஹை, எது ஹையாக இருக்கோ அது ஹை, எது லோவாக இருக்கோ அது லோவாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி இந்த ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஹை தான் கட் ஆயிருக்காங்க. ஹை கட் ஆனதுலேருந்து நம்மளுடைய தேர்ட் அப்சைட் டார்கெட் வந்து எக்ஸாக்டாக ஹிட் ஆகிட்டு நம்ம மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலை. பட் நம்ம வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு 0 கால் கொடுத்துருந்தோம். எதனால அப்படின்னா ஒரு 26,200 நம்மளுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த ரெசிஸ்டன்ஸ்னுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 26,200 வந்து ஒரு 10 ரூபீஸில் வந்து நம்ம எடுக்க சொல்லியிருந்தோம். அது மோர் தென் 64 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. இந்த ரேலி வந்து என்டையர் ரேலி வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஈவன் தோ எல்லா சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் ஆல் டைம் ஹையில் இருக்காங்க. நல்ல ஒரு ஃபால் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எவ்ரிடே சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இன்னும் வரல. நீங்கள் நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே நமக்கு நல்ல ரெட்டில் இருந்தாங்க. என்டையர் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருந்தாங்க. பட் முடிக்கும் பொழுது அந்த குளோபல் மார்க்கெட் எல்லாமே நமக்கு க்ரீனில் முடிச்சுட்டாங்க. நமக்கு நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நமக்கு டவுன்ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒன் டே பிஃபோரே சொல்லியிருந்தோம். ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ வந்து கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். இது நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு நம்மளுடைய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம ஒன் டே பிஃபோரே கொடுக்குறோம். உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நீங்கள் ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ப்ரோக்கர்ஸோடைய அந்த சார்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சார்ட்டில் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்கும் பொழுது இன்னுமே உங்களுக்கு ஈஸியான ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலான 54,020 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ரெஸ்பெக்ட் ஆனாங்க. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் லோவே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் லோவே. இந்த இடத்துல நம்ம பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடங்கள்ல இருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அகைன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த டைமிங் கேண்டிலோட ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி இங்கே நீங்கள் கால் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ப்ராஃபிட் வந்து நீங்கள் கட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறீங்க அப்படின்னா இதன்படி நீங்கள் ஷார்ட் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல ஹிட் ஆயிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் எடுத்த கால் ஆப்ஷன் வந்து எக்ஸாக்டாக எங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 54,231 வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இங்கே நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம், இல்லை இங்கே எக்ஸிட் பண்ணலாம். நாம் இன்னைக்கு வந்து ஒரு
4100 கால் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 367 வந்து எடுக்க சொல்லியிருந்தோம். இந்த 367 எடுக்க சொன்ன கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 524 அப்படிங்கிற அளவுக்கே நமக்கு வந்து வந்திருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம இதிலையும் கொடுத்துருந்தோம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இடங்கள்ல இருந்து இது பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த இடங்கள்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. ஈவன் இது வந்து அப்படியே நமக்கு ஒரு ரேலி கொடுத்துருக்கலாம். எதனால இந்த எக்ஸாக்டாக இந்த இடங்கள்ல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் ரூல் த மார்க்கெட், நம்பர்ஸ் ரூல் த மார்க்கெட் அப்படின்னு நம்ம எவ்ரிடே சொல்லிட்டு இருக்கோம். நம்பர்ஸ் மட்டும்தான், நம்பர்ஸ் அண்ட் டைமிங் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து ரெஸ்பெக்ட் ஆவாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு டெக்னிக்கலுக்குமே வந்து மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. கம்பேர் த நம்பர்ஸ் அண்ட் டைமிங், நம்பர்ஸ் அண்ட் சைக்கிள், டைம் சைக்கிள் அப்படின்னு. இப்போது இந்த இடத்துல இருந்து ரெஸ்பெக்ட் ஆகிட்டு நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் டைமிங் கேண்டில் வந்து இதுதான், இதனுடைய லோ தான். அப்புறம் மார்க்கெட்டில் லோவே எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் நம்மளுடைய செகண்ட் அப்சைட் நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் ஆகிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்ச ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 54,384 வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. நம்மளுடைய லெவல் வந்து 384, மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 54,375. கிட்டத்தட்ட ஒரு 9 rupeesல தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ். நம்ம எவ்ரிடே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம டூலில் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்குமே சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டு. இன்றைக்கி 26th செப்டம்பர் பாருங்கள், என்டையராகவே மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு அப்ராலில் தான் இருந்திருக்காங்க. எந்த இடங்கள்லாம் தொற்று இந்த மாதிரி க்ரீன் கலர்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸில் டச் ஆகிறது தான் வந்து புல் பேக் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அகைன் ஒரு சூப்பரான புல் பேக் ஏரியா என்ன அப்படின்னா, செல் போட்டு லோ கட் ஆகலை அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம இம்மீடியட்டாக பை போகலாம். பை போட்டு ஹை கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம செல் போகலாம் பேஸ்ட் ஆன் நம்ம டூலினுடைய ரூல் படி. இதுலேயும் பாருங்கள், இந்த இடங்கள் வந்து நமக்கு என்ட்ரி கொடுத்த இடம். இந்த இடங்கள் என்ட்ரிக்கு அப்புறமா சூப்பரான ஒரு ரேலி வந்து நிஃப்டியில் கொடுத்துருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டு பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் நமக்கு வந்து புல் பேக் ஏரியா தான். அகைன் பாருங்கள், செல் போட்டு லோ கட் ஆகலை. நல்ல ஒரு ரேலி, இன்றைக்கி சூப்பரான ரேலி வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரியில் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம டைம் நம்மளுடைய டூல் படி நீங்கள் டெர் எடுத்தாலும் சரி, நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் படி டெர் எடுத்திருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருந்துடலாம். அண்ட் நாம் இன்றைக்கி சஜஸ்ட் பண்ண ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா ரெட் லிமிடெட் வந்து நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்தோம். ரெட் லிமிடெட் வந்து பார்க்கலாம் கம்மிங் டேஸில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடேவில் எடுத்துக்கோங்க அப்படின்னும், எந்த செக்டார்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும், எந்த டைமிங் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 8:45 வந்து இதில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு 9:21 நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி இருக்கனால மேபி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து இதில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். பாருங்கள், நாம் எடுத்த கால் ஆப்ஷன்லாம் வந்து அதில் டார்கெட் என்ன, டார்கெட் 2 என்ன அப்படிங்கிற விஷயமும் ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாம் எடுக்கிற கால் ஆப்ஷன் மட்டுமே நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து இதில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் இந்த லிங்க்கை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே சென்ட் பண்ணி அவங்களையும் நீங்கள் ஜாயின் பண்ண சொல்கிறதன் மூலமாக கூட நீங்கள் எவ்ரிடே அவங்கள ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு புல் சைடில் தான் இருக்கும். நம்ம நேற்றே சொல்கிற மாதிரி கண்டினியூஸாக நான் சொல்லிட்டுருக்கேன், நாம் நல்ல ஒரு புல் சைடில் தான் இருக்கும். டவுன்ஃபால் ஆகிறதுக்கான ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு வரல. முதல்ல நீங்கள் அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்போ வந்து ஒரு ஃபால் வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து காலுக்கு தான் ட்ரை பண்ணணும் ஃபார் பொசிஷனல். நம்மளுடைய டூலின் படி நம்ம நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூலை ஆன் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஷார்ட் நம்பர்ஸில் கொடுத்துருப்போம். இதில் பாருங்கள் 26,244 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஷார்ட் நம்பர். அதை நம்ம அதை தான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக அந்த நம்பர்ஸ் வந்து டச் ஆனதுமே பாருங்கள் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ரெஸ்பெக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இந்த லெவல் வச்சு நீங்கள் இது 569, 896 அப்படிங்கிற மாதிரி நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். மார்க்கெட்டுடைய கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு
ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஒரு ஒன் சைடு மொமெண்டமா இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் சைடு மொமெண்டமாக நம்ம கண்டினியூஸாக கண்டிப்பாக ஒரு 300 பாயிண்ட்ஸ் 250 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் நிஃப்டியில் கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேபி நமக்கு ஒரு மொமெண்டம் இருக்கலாமே தவிர ஒரு ஒன் சைட் ரேலியா அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. பட் நாளைக்கு ஒரு மொமெண்டம் இருக்கலாம் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூலிங் சிக்னல் நம்பர் அண்ட் டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்குற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை நம்ம 5th செப்டம்பர்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே நல்ல ஒரு அப் ராலி அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி 16th ஆகஸ்டினுடைய ஹையை உடைத்தால் நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே நமக்கு ஃபாலோ ஆகிட்ட இந்த இடங்கள் அந்த 16th ஆகஸ்டினுடைய ஹைலேருந்து எடுத்துகிட்டு நல்ல ஒரு அப் ராலி வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் மார்க்கெட் நல்ல ஒரு புல் ரனில் தான் இருக்காங்க. நாளைக்கு நாம் ஒரு 100% நம்ம சொல்ல முடியாது. பட் நல்ல மொமெண்டம் கொடுக்குறதுமான ஒரு செட்டப்பில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன செக்டார்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக். நாளைக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ஹை உடைக்கும் பொழுது அப் ட்ரெண்ட், லோ உடைக்கும் பொழுது டவுன் சைட் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். நீங்கள் நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதில் புல் பேக்கில் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. மற்றும் நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐடி செக்டார்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்காங்க. மேபி மார்க்கெட் சம்திங் வந்து கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடி செக்டார் அண்ட் ஆயில் அண்ட் கேஸும் அதே மாதிரி தான் நமக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்காங்க ரேடாரில். அண்ட் ஃபார்மா செக்டார், கன்சம்ஷன் அண்ட் மிட் செலக்ட் எல்லாமே வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இந்த செக்டார்ஸில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் இல்லை உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் எந்த டூல் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது இன்னுமே நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். மற்றும் இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலமாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாகவும் இந்த வீடியோ மற்றும் பல நண்பர்களுக்கு வந்து போய் சேரும். மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதோடைய ஸ்டாப் லாஸ் என்ன டார்கெட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.